குழந்தை அம்மா வயித்துலக்குள்ள இருக்கிறப்போ, மோஷன் போனாலே சிசேரியன் தான் பண்ணணுமா? அப்படின்னு பெரிய டவுட் இருக்குங்க. இத 2 விதமா அணுகலாம். அதாவது குழந்தை வந்து மோஷன் போறது டெலிவரி ஆகி 1 நாளைக்குள்ள நடக்க வேண்டிய ஈவென்ட்டுங்க. சில பேபீஸ் வந்து மூச்சு திணறல் ஏதாவது இருந்ததுன்னா, உள்ளயே போகும். நம்ம முன்னாடி பார்த்த மாரி குழந்தையோட யூரின் தான் நம்ம அத சுத்தி இருக்க பனிக்குட நீருன்னு பார்த்துருக்கோம். இந்த பனிக்குட நீர குழந்தை குடிக்கும். அது யூரினா போகும். இப்போ மோஷன் போயிருக்க குழந்தை, அந்த பனிக்குட நீர்ல அந்த மோஷனும் கலந்துரும். இத குழந்தை குடிக்கிறப்போ, அதோட நுரையீரல்ல கெமிக்கல் நிமோனைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும். இது வந்து குழந்தைக்கு மூச்சு திணறல் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் இருக்கலாம். ஸோ, டெலிவரி ஆகப்போற மதர்ஸ் 1 to 2 ஹார்ஸ்க்குள்ள டெலிவரி ஆகுது. குழந்தை துடிப்பு நல்லா தான் இருக்குன்னா, உங்க கைனகாலஜிஸ்ட் நார்மலும் ட்ரை பண்ணுவாங்க. இல்ல டெலிவரி ஆக இன்னும் நெறைய நேரம் இருக்கு. கர்ப்பப்பை வாய் திறக்கவே இல்லன்னா, குழந்தையோட நலன் கருதி உங்களுக்கு சிசேரியனும் பண்ணியிருக்காங்க. நீங்க நம்புற கைனகாலஜிஸ்ட் இந்த மாரி சிச்சுவேஷன்ல உங்களுக்கும், உங்க குழந்தைக்கும் எது பெஸ்ட்டோ அந்த டிசிஷனையே எடுப்பாங்க.